أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றான். மனிதனை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை நாம் கணக்கு செய்ய நினைத்தோம் என்று சொன்னால் அவைகளை நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அந்த அளவிற்கு படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு படைப்புகளில் மனிதனோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பினுடைய ஒரு அறிவுரையைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அது என்னவென்று சொன்னால், மரம் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பினத்தை பற்றியும் அது பற்றி திருக்குரானும் நபிமொழிகளும் அது மனிதனோடு எந்த அளவிற்கு தொடர்போடு இருக்குது என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மரம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு அரபியிலே ஷஜர் என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான மரங்கள் உலகத்தில் இருக்கின்றன. மரங்களுடைய வகைகள் என்று நாம் பட்டியலிட்டால் அதுவே நீண்ட நேரத்திற்கான தகவலாக அமையக்கூடிய அளவிற்கு மரம் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. மரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் விடக்கூடிய அந்த தீய காற்றுகளை, பல்வேறு விதமான அந்த அசுத்தங்களை சுத்தப்படுத்தி தரக்கூடிய ஒரு காரியத்தை இந்த மரம் செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் சுவாசிக்கக்கூடிய சுத்தமான ஆக்சிஜனை இந்த மரத்தின் மூலம் மனிதர்கள் பெறுகின்றார்கள். மரத்தை வைத்து பல்வேறு விதமான பயன்கள் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மலைக்காடுகளிலே மரம் என்று சொல்லக்கூடிய அது மலை சரிவை தடுக்கின்றது. மரம் செத்ததற்கு பின்னாலும் கூட பலனளிக்கக்கூடிய வகையில் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. அது இறந்து விட்டது என்று சொன்னால், அது அழிந்து விட்டது என்று சொன்னால் அதன் மூலம் கதவுகளை செய்கின்றோம், ஜன்னல்களை செய்கின்றோம். இப்படி மரத்தினுடைய பலன்கள் என்று பட்டியல் போட்டாலே அது நீண்ட அளவிற்கு என்ன செய்கின்றது,
மிகப்பெரிய அளவிலே மனிதனுக்கு பிரயோஜனம் அளித்து தரக்கூடிய நேரத்தில் இந்த மரத்திற்கான தொடர்பை நாம் திருமறை குர்ஆனிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஆதி முதல் அந்தம் வரை என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு ஆரம்பத்திலேயே மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்பாக இந்த மரத்தை பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்கின்றானே, அதில் ஆரம்ப வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சொர்க்கத்திலே, அந்த ஜன்னத்திலே, தோட்டத்திலே குடியமர்த்துகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்ட ஒரே ஒரு கட்டளை என்ன? நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. ஓ இதுக்குள் நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்தான்? அங்கே இருக்கக்கூடிய இப்லீஸுக்கும் வானவர்களுக்கும் கட்டளை போட்டான். ஆனால் அந்த இப்லீஸ் என்ன செய்தான்? அதை மறுத்தான், காஃபிராக மாறிவிட்டான். வானவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அங்கே ஒரு தேர்வுக்கு உள்ளாக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்றவுடன் அவர்களுக்கான அந்த இருப்பிடத்தை அந்த சுவனத்திலே அமைக்கின்ற பொழுது, அந்த சுவனத்துக்குள்ள உடம்புது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நீங்க இந்த சுவனத்தில் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம், இந்த தோட்டத்தில் எங்க வேண்டுமானால் நீங்கள் செல்லலாம், அங்க இருக்கக்கூடிய மரத்தினுடைய பழங்களை சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு மரம், இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்கக்கூடாது. நெருங்கினால் வலா தக்கரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்க நெருங்கினீர்கள் என்று சொன்னால் அநீதிழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டான். மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள். பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிய செய்தியை திருக்குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், நீ மன்னித்து எங்களுக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக சோதனையாக வைத்ததே இந்த மரம்தான். மரத்தின் மூலம் அல்லாஹ் சோதிக்கின்றான். ஷைத்தானுடைய அந்த இப்லீஸினுடைய சில தீண்டுதலின் காரணமாக அதனுடைய அந்த பழங்களை சாப்பிட்டு விடுகின்றார்கள். பாவத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயலை செய்து விடுகின்றார்கள். மரத்திற்கான தொடர்பை பாருங்களேன். மனுஷனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் நினைச்சுகின்றான், மரத்திற்கும் மனிதனுக்குமான தொடர்பை சுட்டி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரம் சம்பந்தமாக ஒரு செய்தியை நபிமொழிகளே பார்க்கின்றோம். எப்படி ஆதியிலே மனிதனுக்கு இந்த மரம் தொடர்பாக இருக்கின்றதோ, மறுமை வரையிலும் மனிதனுக்கு இந்த மரம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நபிமொழிகளே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தில் ஷஜரத்தன், சொர்க்கத்திலே ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு போனா ஏராளமான இன்பங்கள், வசதிகள், மனிதன் என்னென்னவெல்லாம் நினைக்கின்றானோ அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது, யஸீருர் ராகிப், வேகமாக செல்லக்கூடிய அந்த ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் பயணிக்கின்றான். அதனுடைய அந்த நிழலை, மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தினுடைய நிழலை வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம். அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வேறுபடலாம். இன்னைக்கு நம்முடைய காலங்களில் எது அதி வேகமாக செல்லுமோ அந்த வாகனத்தை எடுத்து நீங்கள் பயணம் செய்தால் மியத்த ஆமீன், 100 வருஷம் நீங்கள் கடந்தாலும் லா யக்தஉஹா, அந்த மரத்தினுடைய நிழலை நீங்கள் கடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்தினுடைய நிழல் இருக்கின்றதே, நீங்கள் 100 வருடம் பயணம் செய்தாலும் அந்த நிழலை கடக்க முடியாது. அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான மரமா இருக்கும். ஒரு மரத்தினுடைய நிலையை இப்படி இருக்குது என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் என்கின்ற ஒரு வியக்கத்தக்க செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒரு மரத்தை உதாரணம் காட்டுகின்றார்கள். சொர்க்கம் அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு விஷயம். அப்ப ஆதி முதல் அந்தம் வரை மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த மரம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மரம் இல்லை என்று சொன்னால் மனிதர்களுக்கான அந்த காற்று சுவாசங்கள் குறையும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அவ்வளவு பாதுகாக்க வேண்டிய, எல்லோராலும் அது காக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மரம் சம்பந்தமான விஷயங்கள் உலகத்திலும் அதிகமான அறிவுரைகள் சொல்லப்படுகின்றது. அது மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தொடர்பாக இருப்பது என்பதையெல்லாம் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுக்கு உதாரணம் காட்டுகின்றார்கள்.
அந்த மூமினுக்கு உதாரணம் காட்டும் போது கூட ஒரு மரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காண்பிக்கின்றார்கள். கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவருடைய அந்த நிலையை சுட்டி காட்டும் பொழுது நல்ல பூமியினுடைய வேரிலே ஆழமாக பிடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் சோதனைகள் பிரச்சனைகள் அதை சார்ந்து வரத்தான் செய்யும். மூமின்கள் என்று சொன்னாலே அவருடைய உறுதிக்கு ஏற்ற மாதிரி சோதனைகள் கூடுமே ஒழிய குறையாது. இப்ப எந்த அளவிற்கு சோதிக்கப்படுகின்றார்களோ அந்த அளவிற்கு அதனுடைய அந்த ஒரு தாக்கத்தை அதனுடைய பிடியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது மரத்தை உதாரணம் காட்டுகின்றார்கள். அந்த மரத்தினுடைய வேர் எப்படி பூமியிலே படர்ந்து அந்த பூமியை இறுக பிடிக்கின்றதோ அதுபோல ஒரு மூமினுடைய நிலை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரம் சம்பந்தமாக நமக்கு இன்னும் சில செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரத்தை சொன்னார்களே, மரத்தினுடைய நிழலே எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று சொன்னால் மரத்தினுடைய கனிகள் சம்பந்தமாக ஒரு செய்தி நபி மொழியிலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு சூரிய கிரகண தொழுகை, அதாவது கிரகண தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் வரிசையாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைக்கின்றார்கள். திடீர்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, திடீர்னு பின்னாடி வராங்க. எதையோ பிடிப்பதை போன்று எடுப்பதை போன்று முன்னால் பின்னால் வருகின்றார்கள். தொழுகை முடிகின்றது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகையில இன்னென்ன மாதிரியெல்லாம் செஞ்சீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்குலை ஒன்று எனக்கு காட்டப்பட்டது. அதை எடுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடி போனேன், ஆனா அது எனக்கு என்ன செய்ய எடுக்க முடியல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, நான் மாத்திரம் அந்த மரத்தினுடைய குலையை எடுத்திருப்பேன் என்று சொன்னால் இந்த உலகம் முடியும் வரையிலும் நீங்கள் அதை சாப்பிட்டாலும் அது என்ன செய்யாது, அது தீராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மரத்தினுடைய ஒரு பழத்தினுடைய குலையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப எந்த அளவிற்கு பாருங்களேன், மனிதனுக்கும் மரத்திற்குமான அந்த வித்தியாசம் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரம் என்பது என்ன செய்கின்றது, அத்தியாவசியமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கின்றார்கள். அப்போ மூமின்களுக்கான ஒரு இலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். அதற்கு ஓமை காட்டும் பொழுது ஒரு மரத்தை சொல்றாங்க, இந்த மரம் மூமின்களுக்கான ஒரு இலக்கணம் என்று சொல்லும் பொழுது சபையில் அது என்ன மரம் கேள்வியை கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சிந்தனையிலே ஒன்றா வருகின்றது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பதிலை சொல்லிடுறாங்க, அது ஒன்றும் கிடையாது, பெருச்ச மரம் தான் என்று சொல்கின்றார்கள். அந்த சபையில இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹுடைய மகன், அந்த பதில் முதலே அவருக்கு தெரியும், ஆனா சபையில் அவர் சொல்லல. பின்னால் வீட்டுக்கு வந்ததற்கு பின்னாடி தந்தை இடத்திலே சொல்லுகின்றார்கள், இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்வியை கேட்ட உடனே அது என்ன மரம் எனக்கு தெரிஞ்சது, பெருச்ச மரம் தான் என்பது எனக்கு தெரியும், நான் சபையில சொல்லல என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீ சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே என்று பார்க்கக்கூடிய செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மரத்திற்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்பது அது ஆதி முதல் அந்த வரை இருக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மரம் சம்பந்தமாக ஒரு செய்தியை பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு மனிதர் வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, அந்த தோட்டத்தை சுற்றி நான் என்ன செய்ய வேண்டும், சில வேலிகளை அமைக்க வேண்டும், சுற்றுச்சுவரை அமைக்க வேண்டும். ஆனால் அமைப்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தோட்டத்தினுடைய அந்த இடம் என்ன செய்யுது, கொஞ்சம் ஒரு இடைஞ்சலா இருக்குது, அந்த இடம் எனக்கு சேர்த்து கிடைத்தது என்று சொன்னால் நான் என்னுடைய தோட்டத்தில் அந்த ஒரு சுற்றுச்சுவரை ஒரு வேலியை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கின்றார். நீங்க சம்பந்தப்பட்ட அந்த மனிதரை கூப்பிட்டு எனக்கு அந்த இடத்தை வாங்கித்தாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த மனிதரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நடந்த விஷயத்தை சொல்றாங்க, இது மாதிரி அவரு ஒரு தோட்டத்தை சுத்தி என்ன செய்ய போறாரு, ஒரு வேலி அமைக்க இருக்கின்றார், உன்னுடைய இடத்தை இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்தை நீ என்ன செய்ய, நீ விட்டு கொடுத்துரு என்று சொல்கின்றார்கள். முதல்ல பேசி பார்க்கறாங்க, அவர் முடியாது என்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நற்செய்தி வேறு சொல்றாங்க, நீ இது போன்று இந்த மரத்தை நீ விட்டு கொடுப்பாய் என்று சொன்னால் நாளை மறுமையில இது போன்று பல மரங்கள் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுப்பான் என்கின்ற நற்செய்தியும் சேர்த்து சொல்லுகின்றார்கள். அந்த மனிதருக்கு அது சம்பந்தமா என்ன செய்யல எதுவும் தெரியலையா, அவர் அது முடியாது என்று சென்று விடுகின்றார். இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் அபு தஹதா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆக இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தை கேட்கிறாங்க, அந்த மரத்திற்கு பதிலாக நாளை மறுமையிலே
சொர்க்கத்தில் இது மாதிரி பல மரங்கள் கிடைக்கும் ஒரு நற்செய்தி வேற சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மரத்தை விட்டு கொடுத்தால் நாளை மறுமையிலே கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்கத்துல மரம் கிடைக்கும்னா சொர்க்கத்துல இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சொல்றாங்க. இவர் என்னடா இவருக்கு ஒன்றும் தெரியல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர் போயிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கறாங்க, இல்லைன்னு சொல்லணும்னா அவர் கிளம்பிடுறாரு. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பின்னாடியே போறாங்க. போய் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், நீ இருக்கக்கூடிய அந்த மரத்தை விட்டு கொடுப்பதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோட்டத்தை அனைத்தையும் கொடுத்து அந்த ஒரு மரத்தை வாங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கேட்ட மரம் இதோ இருக்கின்றது. நீங்கள் அந்த மனிதருக்கு சொன்னீர்களே சொர்க்கத்தில் இது போன்ற மரம் கிடைக்கும் என்று, அந்த வாக்குறுதி எனக்கு கொடுங்க என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தஹ்தாவுக்கு இது மாதிரி சொர்க்கத்தில் பல மரங்களுக்கு சொந்தக்காரராக விட்டார் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டுகின்றார்கள். இப்போ தன்னுடைய சொத்தை, தன்னுடைய தோட்டத்தை, அதில் தான் ஒரு வீடே இருக்குது. சொல்ல போனா இந்த சம்பவத்திற்கு பின்னாடி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனால் மனைவிட்ட சொல்றாங்க, வெளியே வந்துரு, வீட்டை விட்டு வெளியே வா, இந்த தோட்டத்தை நான் விற்பனை செய்து விட்டேன், வியாபாரம் செய்து விட்டேன் என்று நடந்த சம்பவத்தை சொன்னவுடன் மனைவி கேட்கிறாங்க, வியாபாரமா என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த அபூ தஹ்தா அவர்கள் விளக்குகின்றார்கள். அவருடைய மனைவி சொல்கின்றார்கள், நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலேயே ரொம்ப லாபகரமான வியாபாரம் இதுதான். எவ்வளோ வியாபாரம் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். பேரிச்ச மரங்களை அதை அறுவடை செய்து எவ்வளோ வியாபாரம் செய்யலாம். நீங்கள் செய்திருக்கக்கூடிய வியாபாரத்திலேயே ரொம்ப லாபகரமான வியாபாரம் இதுதான். ஏன்? சொர்க்கத்தில் மரம் கிடைக்குது, சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்குது என்று சொன்னால், இது மாதிரி மரம் கிடைக்கும் என்று சொன்னால் இதை விட ஒரு பாக்கியம் எது இருக்கும்? இது எல்லாத்துக்கும் தகுதியானது என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய மனைவியுடைய பதிலை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மரத்திற்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்பது நன்மைகளோடு கலந்து இருக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் செய்கின்றான். இது மாதிரியான செய்திகளை திருக்குரானிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மரம் எந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்பாக இருப்பதை ஒரு செய்தியில் நீங்க பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதர் ரோட்ல நடந்து போறார். வழியில ஒரு மரத்தினுடைய கிளை இருக்கின்றது, அது மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குது. மரத்தினுடைய அந்த கிளை மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குது. அவர் என்ன செய்றாரு? இதை அப்புறப்படுத்துகின்றார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான், கஃபர லஹு, அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையை அப்புறப்படுத்துவதன் காரணமாக அதன் மூலம் மனிதர்களுக்கு என்ன செய்கின்றது? பல்வேறு விதமான அந்த இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை செய்ததன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான் என்று சொன்னால் அவருடைய பாவத்தை மன்னித்தான். வேறு ஒரு நபிமொழியிலே வருகின்றது, அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைத்தான் என்று சொல்லக்கூடிய வாசகம் வேறு நபிமொழிகளில் வேறு ஒரு சம்பவத்திற்கு வரக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மரத்தின் மூலமாக கூட ஒரு மனிதன் சொர்க்கம் செல்லக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் கவனிக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை தொடர்பான பல்வேறு விதமான செய்திகள், பல்வேறு விதமான விஷயங்களை நாம் கோர்த்து பார்க்கின்ற பொழுது மரத்திற்கும் மனிதனுக்குமான தொடர்பு ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னால் பல்வேறு விதமான அடையாளங்கள் உலகத்தில் ஏற்படும். பெரும் பெரும் அடையாளங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். சின்ன சின்ன அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. பெரும் பெரும் அடையாளங்களை எல்லாம் நான் தெரிந்து வைத்திருப்போம். சூரியன் மேற்க உரிப்பது, அதே போல தஜ்ஜால் வருவது என்றெல்லாம் பல நீண்ட ஒரு 10 பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சின்ன சின்ன அடையாளங்கள் நடந்து முடிந்தவையும் இருக்கின்றது, அதே போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடக்க இருக்கின்ற பல்வேறு விதமான அறிவிப்புகள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை என்று ஒரு விஷயம் உனக்கு வருவதாக நீ தோன்றினால், நீ உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய கண்ணில் நீ பார்க்கிற மறுமை வந்துருச்சோ என்று நினைக்கின்றாய், ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அந்த நன்மையை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய கையிலே ஒரு மரக்கன்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நீ அதை நட்டிரு.
மறுமை வரப்போவது, இதோடு உலகமே முடிய போகின்றது, இதற்கு பின்னால் வாழ்க்கையே கிடையாது என்று நீ நினைக்கக்கூடிய நேரத்தில் நீ ஒரு நன்மை செய்வதற்கு நீ முனைவாய் என்று சொன்னால், உன்னுடைய கையிலே ஒரு மரத்தினுடைய செடி இருக்கும் என்று சொன்னால் நீ அதை நட்டீரு. அது உனக்கு என்ன செய்யும்? அது பலனாக இருக்கும். ஒரு கால் அது நீ நினைத்த நேரத்தில் அது மறுமையாக இல்லை, ஆனா அறிகுறியில பார்க்கின்ற பொழுது நீ அப்படி நினைத்தாய், மறுமை வரல, அந்த மரம் வளரும், அந்த மரத்தின் மூலமாக கனிகள் பூத்து குலுங்கும், அதன் மூலமாக உனக்கு நன்மை வரும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மறுமையினுடைய நெருக்கத்தில் கூட ஒரு நன்மையை சொல்லி தரும் பொழுது ஒரு மரத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மரத்தை சுட்டி காண்பித்து கேட்கின்றார்கள், இது யாருடைய மரம்? முஸ்லிம்களுடைய மரமா என்று கேட்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது முஸ்லிம்களுடைய மரம்தான். அப்படியா? இந்த மரத்தில் கிடைக்கக்கூடிய கனிகள், பலன்கள் பறவை மற்ற உயிரினங்கள்லாம் சாப்பிடும் இல்லையா, அதற்கு கூட இவருக்கு நன்மை இருக்கின்றது, கூலி இருக்குது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மூமினுக்கான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன்? ஒரு மூமினுக்கு தான் இது மாதிரி ஒரு நிலை வேற யாருக்குமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் மூமினுடைய நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்கு நன்மை நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றான், தீமை நடந்தால் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அவருடைய காலிலே குத்துகின்ற முள் உள்பட அனைத்திற்கும் கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது ஒரு மூமினுக்கு தான் இந்த நிலை. அப்ப அவனுக்கு ஒரு நஷ்டம் இந்த மரத்தின் மூலமாக அந்த பழங்களை பிற மிருகங்களோ அல்லது பறவைகளோ சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் அது நஷ்டமாக இருந்தாலும் அவனுக்கான ஒரு சேமிப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் மூமினுக்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? ஒரு மரத்தின் வழியாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் நபி மொழிகளிலும் திருமறை குர்ஆனிலும் மரத்திற்கும் மனிதனுக்குமான பல்வேறு விதமான தொடர்புகளை நன்மைகளோடு இணைத்து மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அது போன்ற விஷயங்களை நாம் செய்வதற்கு, நன்மையான விஷயத்தில் ஆர்வப்படுவதற்கு நாம் முனைய வேண்டும். மனிதனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மரத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இது மாதிரி என்னென்ன காரியங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து அதிகமான நன்மைகளை பெற வேண்டும். அத்தகைய ஒரு பாடத்தை, அறிவுரையைத்தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அதை நாம் தெரிந்து பெருமக்களுக்கும் சொல்லி நன்மை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே மரம் என்பது எந்த அளவிற்கு தொடர்பாக இருக்குது என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள் மூலமாகவும் சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். இந்த மரம் சம்பந்தமாக உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கின்றது, அது எந்த வகையில் மனிதனுக்கான நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்குது என்பதை நாம் பார்த்தோம். உலகத்தையும் தாண்டி நாளை மறுமையில் கூட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், அதற்கான ஒரு தனி சிறப்புகளை சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தோம். இதில் கூடுதலாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சொர்க்கத்தில் எப்படி ஒரு மரம் இருக்கின்றது, அதனுடைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதுபோல நரகத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், நரகத்திலே செல்வார்களே, பல்வேறு விதமான காரியங்களுக்கு தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த நரகத்திலே ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகின்றான். நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான தண்டனைகள் வழங்கப்படும். அவருடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்டனைகளை என்ன செய்யுமாம்? பல்வேறு கோணங்களில் இருக்குமாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது எப்படியெல்லாம் இருக்கும்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய அந்த உயிரை தற்கொலை செய்யக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ளுகின்றான். அந்த வழியாகவே அல்லாஹ் என்ன செய்வானா? அவரை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவானாம். ஒருவர் தூக்கு போட்டு இறந்து விடுகின்றார், அல்லது ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டு மறைந்து விடுகின்றார். எப்படி தற்கொலைக்கான முடிவை அவர் எடுக்கின்றாரோ இது மாதிரியே அல்லாஹ் என்ன செய்வானா? மறுமையில அந்த நரகத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்ப்பான் என்று சொல்லக்கூடிய வகையில் நரகத்தினுடைய தண்டனையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல நரகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கின்றதே,
அந்த நெருப்பு பயங்கரமானது, ரொம்ப கடுமையானது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகத்திலேயே அந்த நெருப்பினுடைய அந்த குறைந்தபட்ச தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய காலிலே மாட்டுகின்ற அந்த செருப்பு இருக்கின்றதே, இதுதான் ஆக குறைந்த தண்டனை. பெரும் தண்டனைகள்லாம் தனியாக இருக்கின்றது. இறை நிராகரிப்பாளர்கள், அதே போல நயவஞ்சகத்தோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நரகத்தினுடைய அடித்தட்டு மேலே இருக்கக்கூடிய நிலையை பாருங்க. நரகத்தினுடைய அடித்தட்டு ரொம்ப கடுமையானது. மேலே இருக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, குறைந்தபட்ச தண்டனை எதுதான்? ஒரு செருப்பு ஒன்று மாற்றப்படும். அந்த செருப்பினுடைய அந்த வெப்பத்தின் காரணமாக அவனுடைய மூளை உருகி அங்கே கொட்டக்கூடிய அளவிற்கான கடுமை இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். இதுதான் நரகத்திலேயே ரொம்ப ஒரு குறைந்த தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய விஷயம் ரொம்ப கடுமையாக இருக்கின்ற பொழுது, சில நரகவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வானா, இந்த ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்தினுடைய அந்த அதனுடைய விஷயத்தை கொடுப்பானாம். நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அதை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பொழுது, அவன் சாப்பிடுகின்ற பொழுது அது சீலாக அவனுடைய உடம்பிலே வலியக்கூடிய அளவிற்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப மறுமையில் சொர்க்கத்தில் எப்படி மனிதர்களுக்கு அது இன்பமாக இருக்குமோ, நரகத்திலும் அது மாதிரி ஒரு மரத்தை சொல்லும் போது கூட அதில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய தாக்கம் மனிதனுடைய உயிர்களை உருக்கி எடுக்கும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு என்ன செய்கின்றான், இது போன்ற செய்திகளை சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப இதையெல்லாம் நாம் கவனிக்கின்ற பொழுது, நரகம் என்பது எவ்வளவு கடுமையானது, எவ்வளவு ஒரு வேதனையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரத்திற்கான பல்வேறு விதமான நன்மைகளை உலகத்திலே சொல்லுகின்றானே, அதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் பல பட்டியல் போடும்போது கூட மரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்க வேண்டும். ஏன்னா அது மனிதனுக்கு பல்வேறு வகையில் உலகத்தில் கூட நன்மை அளிக்கக்கூடியதா இருக்குதா இல்லையா? ஒரு மரத்தை நாம் நடுகின்றோம், மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தர நன்மையை தரக்கூடிய எவ்வளவு காலங்கள் இருக்குமோ அந்த நன்மையை தரக்கூடிய வகையில் அதனுடைய பலனை உலகத்திலே பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளவு நிரந்தர நன்மைகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். அந்த பட்டியலில் மரமும் இருக்கின்றது. அது மனிதர்கள் பயன்படுவதோடு தாண்டி மிருகங்களும் அதனுடைய பலன்களை பெறும் என்று சொன்னால் அதனுடைய நன்மை உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலையும் சரி அது கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இது போன்ற செய்திகளை நாமும் தெரிந்து அந்த நன்மை செய்வதற்கான வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொன்னால் நாம் அதை செய்வதற்கு முனைய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை உங்களுக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.